வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன். வாங்க இன்றைக்கி சுவையான வெஜ் புலாவ் செய்யலாம். இது செய்கிறது ரொம்ப சிம்பிள். இதுக்கு தேவையான காய்கறின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நான் எடுத்திருக்கேன், பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். பட்டாணியாக வாங்கி நான் உரித்து வச்சுருக்கேன், தான் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்தது. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸோ குக்கர் வச்சுட்டேன், அதில் கீ வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கீ வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரையுது, நல்லாவே கரைஞ்சிருச்சு. தேவையான பட்டை, லவங்கம், பூ, ஏலக்காய் ஒரு 4 நல்லா நசுக்கி போட்டிருக்கேன். லைட்டாக ஃப்ரை பண்ணிடுவோம். ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நான் ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக பொன்முருவலாக வதக்கிடுவோம் நெய்யில். வதங்கிருச்சு. இப்போது க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் ஸ்லிம்மில் வச்சு நான் ஃப்ரை பண்ணேன். இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிட்டேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும், இல்லைனா அடியில் வந்து அடி பிடிச்சிடும். ஸோ அதனால் வதக்கிட்டே இருக்கணும். ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் பாலோ, மீன்ஸ் தேங்காய் பாலோ இல்லை தண்ணியோ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ரொம்ப கருகிடும். இப்போ நான் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். அந்த கீலே கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிடுறேன். இப்போ புதினா, கொத்தமல்லி ரெண்டும் ஆட் பண்ணுறேன். பார்க்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வதங்க அது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் போயிடும். பாருங்கள், அது எந்த அளவுக்கு வதங்கி எவ்வளோ சின்னதாக ஆகுதுன்னு பார்ப்போம். அப்படியே வர கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ அந்த குவான்டிட்டி நம்ம போட்டால் தான் இதுக்கு தேவையான அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எங்கே இருக்குன்னே தெரியாமல் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நெய்யில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக நான் சால்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் கூட தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இஞ்சி ஆட் பண்ணதுனால அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் ஒரு 3 கிளாஸ் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் உரித்து வச்ச பட்டாணியை தண்ணி போட்டதுக்கப்புறமா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயிலில் பட்டாணியை போடக்கூடாதுன்றதுனால இவ்வளோ நேரம் கழித்து இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பாலை நான் ஆல்ரெடி 7 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த கிளாஸை நான் இப்போ இதில் விடுறேன்.
3 கிளாஸ் ரைஸுக்கு நான் 1.5 மூடிக்கிட்ட தேங்காய் பால் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை தான் இப்போ ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தேங்காய் பால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டேஸ்ட்டுக்கு. ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ குக்கரை மூடிடுவோம். ஒரு விசில் வந்துடுச்சு. நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன், அதனால் ஒரு விசில்லே நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். நீங்கள் சப்போஸ் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்காது. திறந்து பார்க்கலாம் வாங்க. வாவ், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. மேலே கீ ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். வெஜ்ஜி புலாவ் ரைஸுக்கு கீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ வாங்க, அடியில் எதாவது அடி பிடிச்சிருக்கா என்னென்னு பார்ப்போம். அடி பிடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நான் ப்ராப்பராக தண்ணி விட்டுருக்கேன், லோ ஃப்ளேமில் செஞ்சுருக்கேன். ஸோ லோ ஃப்ளேமில் எப்போ செய்யும்போதும் சுவையாக இருக்கும். ஏன்னா அதோடய தன்மை வந்து எல்லா காய்கறிகளோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகும். ஸோ எப்பயுமே லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா அந்த காய்கறி தீஞ்சிடும். இதே மாதிரி சமைச்சு நீங்களும் பாருங்கள்.